இப்போது இந்த வீடியோவில் ஸ்டெப் 2 என்னங்கிறத சொல்கிறேன். ஆல்ரெடி ஸ்டெப் 1 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஸ்டெப் 2 என்னன்னு சொல்கிறேன். ஸ்டெப் 2 வந்து ஃபைண்டிங் ரைட்டு சப்ளையர்ஸ் ஆர் ரைட் மேனுஃபேக்சரர்ஸ். அதாவது சரியான சப்ளையர் இல்லாட்டினா மேனுஃபேக்சரரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஆன்லைன் இம்போர்ட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடக்குது. என்ன ஸ்கேம் அப்படின்னா, ப்ராடக்ட்டை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை அனுப்பவே மாட்டாங்க. பேமெண்ட் மட்டும் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நிறைய நடக்குது. அதுவும் சைனா மாதிரி கண்ட்ரி அதில் அதிகமாகவே நடக்குது. சைனா தவிர வேறு கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேமெண்ட் விஷயத்தில் சும்மா தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஆன்லைனில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சரக்கு வரும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வராமலும் போயிடலாம். அதனால் நீங்கள் அந்த ஒரு ஸ்கேம்ஸை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிடணும், கவனமாக இருக்கணும். அப்போது ரைட் மேனுஃபேக்சரர் ரைட் சப்ளையரை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்கள் இப்போது சைனா மாதிரி கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி, அந்த ஒரு ஃபினான்ஷியலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்கே போகலாம் அப்படின்னா, சைனாவில் அந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடக்கும். அதாவது கேண்டன் ஃபேர் எக்ஸிபிஷன், இது தவிர ஷாங்காயில் நடக்கும். இந்த மாதிரி நிறையா எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும். குறிப்பாக கேண்டன் ஃபேர் சைனாவில் மிகப்பெரிய ஒரு ட்ரேட் எக்ஸிபிஷன். அந்த ட்ரேட் ஷோ நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான சப்ளையர்ஸை, உங்கள் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் டைரக்ட் விசிட் சைனாவுக்கு போய் ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்டெப் 1 பண்ணியிருக்கணும். அதாவது ஆன்லைனில் அந்த ப்ராடக்டை நீங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை ஸ்டடி பண்ணி இதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரடியாக சைனாவை விசிட் பண்ணி அதுக்கான சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இறங்கணும். இதை விட்டுட்டு நேரடியாக நான் முதல்ல சைனாவுக்கு போகிறேன், அங்கே போய் நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ண போகிறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏன் அப்படின்னா, நிறையா ப்ராடக்ட்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டெப் 1 பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்டெப் 2க்கே நீங்கள் போகணும். அதனால் ஸ்டெப் 1 வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக சைனா விசிட்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ரைட் சப்ளையரை நீங்கள் ஆன்லைனில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அலிபாபா இல்லாட்டினா மேட் இன் சைனா ஒரு வேறு சோர்ஸஸ் மூலமாகவும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கிடலாம். ஆனால் அந்த சப்ளையர் ஜென்யூனா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது நேரடியாக பார்க்காம, நேரடியாக விசிட் பண்ணாமல் யாராலையுமே சொல்ல முடியாது. இதை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நேரடியாக பார்க்காம ஆன்லைனில் மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பேமெண்ட் அவங்களுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அது ஆல்வேஸ் ரிஸ்கி தான். அதில் எந்த கேரண்டியும் கிடையாது. ரிஸ்க்கு எடுத்து தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சரக்கு வராமல் போயிடலாம். அதனால் இம்போர்ட் பிஸ்னஸில் நீங்கள் அந்த சரியான சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நாட்டில் ஒரு ஆள் இருக்கணும் உங்களுக்கு. அந்த நாட்டில் அது எந்த கண்ட்ரியானாலும் இருந்துட்டு போட்டும், அது சைனாவாக இருந்துட்டு போட்டும், இல்லை வேறு கண்ட்ரியாக இருந்துட்டு போட்டும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி தான், அங்கே ஒரு ஏஜென்ட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுடைய நேரடி பார்வையில் யாராவது உங்களுடைய எம்ப்ளாயீஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இல்லாட்டினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள யூஸ் பண்ணி அங்கே இருந்து குட்ஸை பிக் பண்ணி எடுங்க. சும்மா ஆன்லைன்லேயே பணத்தை போட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது என்றைக்குமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போது செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரைட்டான சப்ளையர் ஆர் மேனுஃபேக்சரரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்டெப் 3, இப்போது நீங்கள் ஸ்டெப் 2 ஒரு சரியான ஒரு சப்ளையர் மேனுஃபேக்சரர் ஜென்யூனான ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஸ்டெப் 3 என்ன அப்படின்றத நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.